வணக்கம். ஒரு புலனாய்வு கதையை யோசிச்சு பாருங்களேன். 2 நண்பர்கள், ம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பணத்தகராறு. வெறும் 4000 ரூபாய் தான். சரி. ஒரு ஆளில்லாத கரும்பு தோட்டம். அங்க ஒருத்தர் துப்பாக்கி குண்டுக்காயத்தோட இறந்து கிடக்கிறார். நேர்ல பார்த்த சாட்சியே கிடையாது. ரொம்ப சிக்கலான சூழல். ஆமா, இப்படி ஒரு சூழல்ல சட்டம் எப்படி உண்மையை கண்டுபிடிக்கும்? இதுதான் இன்னைக்கு நாம சேத்தன் எதிர் கர்நாடக அரசு வழக்கு மூலமா ஆழமா அலச போறோம். இதுல ஒரு சுவாரஸ்யமான சட்ட புதிர் இருக்கு. சட்டத்துல லாஸ்ட் சீன் தியரின்னு ஒன்னு இருக்கு. அதாவது பாதிக்கப்பட்டவருடன் கடைசியா யார் இருந்தாங்களோ அவங்க தான் பொறுப்பு, அப்படிதானே? ஆமா, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு விளக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு தான் உண்டு. ஆனா இந்த கேஸ்ல அந்த கடைசி சந்திப்புக்கும் உடல் கிடைச்சதுக்கும் நடுவுல ஒரு 3 நாள் இடைவெளி இருக்கு. ஓ, அப்போ அந்த சந்தேகம் வலுவிழுந்துடுமா? இதுதான் இந்த வழக்கின் மையப்புதிராவே இருந்துச்சு. முதல்ல இந்த கேஸோட மறுபக்கத்தை பார்க்கலாம். சேத்தன்கிறவரு தன் நண்பர் விக்ரம் ஷிண்டேவுக்கு 4000 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்திருக்கார். ம் அத திருப்பி கேட்டப்போ விக்ரம் சேத்தனை கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டதா சொல்லப்படுது. சரி. அப்போ ஜூலை 10, 2006 அன்னிக்கு ராத்திரி சேத்தன் அவரோட தாத்தா துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு வா வேட்டைக்கு போலான்னு சொல்லி விக்ரம பைக்ல கூட்டிட்டு போறார். அவங்க ஒரு கரும்பு தோட்டத்தை நோக்கி போனதை சிலர் பார்த்திருக்காங்க. அதுதான். அதுக்கப்புறம் விக்ரம யாரும் உயிருடன் பார்க்கல. அங்கதான் கதை சிக்கலாகுது. ஆமா, விக்ரமோட அப்பா சேத்தன் கிட்ட கேட்கும்போது நான் அவனை ராத்திரி 8 மணிக்கு இறக்கி விட்டுட்டேன்னு ஒரு பொய்ய சொல்றாரு. அது மட்டும் இல்லையா? இல்ல, விக்ரம் புனேவுக்கு போயிட்டதா தன் நண்பர்கள் மூலமாவும் ஒரு பொய்ய பரப்புறார். அப்புறம் 3 நாள் கழிச்சு ஜூலை 13ஆம் தேதி விக்ரமோட உடல் கிடைக்குது. ஆமா, அழுகுன நிலைமையில அந்த கரும்பு தோட்டத்துல கிடைக்குது. சரி, இப்போ சட்ட போராட்டத்துக்கு வரும். சேத்தனோட வழக்கறிஞர் இந்த 3 நாள் இடைவெளியை ஒரு பெரிய பாயிண்டா எடுத்திருப்பாரு. கரெக்ட். அதுதான் அவரோட முக்கிய வாதம். கடைசியா பார்த்ததுக்கும் உடல் கிடைச்சதுக்கும் நடுவுல 3 நாள் இருக்கு. அந்த கேப்ல வேற யாராவது கொலை செஞ்சிருக்கலாம்னு வாதிட்டார். கேட்கறதுக்கு இது ஒரு சரியான வாதம் மாதிரி தான் தெரியுது. ஆமா, ஆனா இங்கதான் அறிவியல் உள்ளே வருது. நீதிமன்றம் 2 விஷயங்களை கவனிச்சுது. முதல்ல மருத்துவச் சான்று, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அதேதான். பிரேத பரிசோதனை அறிக்கை விக்ரம் இறந்து 3 அல்லது 4 நாள் ஆகியிருக்கலாம்னு சொல்லுச்சு. இது அவர் சேத்தனோட காணாம போன நேரத்தோட சரியா பொருந்துச்சு. ஓகே, அப்ப கால இடைவெளிங்கிற சந்தேகம் கொஞ்சம் குறையுது. ஆனா அது மட்டும் போதுமா? போதாது. அதனாலதான் 2வது விஷயம் ரொம்ப முக்கியமாச்சு. அதுதான் இந்த வழக்க முழுசா மாத்துனது. அது என்ன? தடைவியல் மற்றும் துப்பாக்கி சோதனை, அதாவது ஃபொரன்சிக் பாலிஸ்டிக்ஸ். ஓஹோ. சேத்தன் கொடுத்த தகவல் படி காவல்துறை ஒரு துப்பாக்கிய கைப்பற்றினாங்க. அப்புறம் விக்ரமின் மண்டை ஓட்டுல இருந்த குண்டுகளையும் எடுத்து 2யும் டெஸ்ட் பண்ணாங்க. ரிசல்ட் 100% மேட்ச் ஆச்சு. அந்த குண்டுகள் அந்த துப்பாக்கியிலிருந்து சுடப்பட்டிருந்தான்னு நிரூபணமாயிடுச்சு. அறிவியல் சான்றுகள் கால இடைவெளி தொடர்பான சந்தேகங்களை முற்றிலுமாக அழித்துவிட்டன அப்படின்னு நீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னீங்களே, இந்திய சாட்சிய சட்டம். ஆமா, பிரிவு 106. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சம்பவம் பத்தின சிறப்பு அறிவு ஒருத்தருக்கு இருக்குன்னா அத பத்தி விளக்குற பொறுப்பு அவருக்கே உரியது. புரியுது. விக்ரமுக்கு என்ன ஆச்சுன்னு சேத்தனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்க முடியும். கரெக்ட். ஆனா அவர் எந்த விளக்கமும் கொடுக்கல. எல்லாத்தையும் மறுத்தார். அவரோட மௌனம், அவர் சொன்ன பொய்கள், தலைமறைவானது, இதெல்லாம் குற்றத்துக்கான கூடுதல் இணைப்புகளா பார்க்கப்பட்டுச்சு. மனிதர்கள் பொய் சொல்லலாம், ஆனா சூழ்நிலைகள் பொய் சொல்லாதுன்னு நீதிமன்றம் சொன்னது இதுக்குதான். மிகச் சரியா. அப்போ கடைசியா உச்சநீதிமன்றம் இந்த சூழ்நிலை சாட்சியங்களோட சங்கிலி அறுபடாம இருக்குன்னு சொல்லி சேத்தனோட ஆயுள் தண்டனைய உறுதி செஞ்சது. ஆமா. இதுலேருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒருவேளை நீங்க நிரபராதியா இருந்தா ஒருபோதும் விசாரணைக்கு பயந்து ஓடவோ பொய் சொல்லவோ கூடாது. சட்டம் அத குற்றத்தை ஒப்புக்கொள்வதற்கான அறிகுறியாகவே பாக்குது. கரெக்ட். இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. இன்னைக்கு நாம சூழ்நிலை சாட்சியங்களையும் தடயவியல் ஆதாரங்களையும் நம்புறோம். ஆனா ஒரு காலத்துல டீப் ஃபேக் மாதிரி தொழில்நுட்பங்கள் மூலமா சூழ்நிலைகளையே பொய்யா உருவாக்க முடிஞ்சா அப்போ என்ன ஆகும்? நம்ம நீதி அமைப்பும் அதை எப்படி எதிர்கொள்ளும்? சிந்திச்சு பாருங்க.